ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய சின்ன உபாதைகள், குறுக்கு வலி, அதுக்கப்புறமா முதுகு வலி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் பெயின்ஸு, குழந்தைங்களுக்கு இருமல் தும்மல், இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு இந்த லட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ஒரு லட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும், நல்லா வந்து ஒரு ரிலீஃபாக இருக்கும். முக்கியமாக இந்த குளிர்காலத்தில் இந்த லட்டு செய்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கிஸ்மிஸ் பழம் 1 கப்பு, அதுக்கப்புறமா 1 கப் அளவு அக்ரூட்டு, 1 கப் முந்திரி, 1 கப் பாதாம், அரை கப் அளவுக்கு சாரப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா நிலக்கடலை பருப்பு எடுத்துக்கிறலாம், அதுக்கப்புறமா டேட்ஸ் எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பில் தான் இந்த நட்ஸ்லாம் வந்து அளந்தேன். ஸோ இதே கப்பில் 1 கப் அளவுக்கு கோந்து வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது அந்த பாதாம் பிசின் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து லட்டு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சர்பத்து இதிலெல்லாம் போட்டு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி நம்ம லட்டு செய்கிற கோந்து தான் எடுத்திருக்கோம். இந்த கோந்து வந்து உங்களுக்கு கிடைக்கல கடைகளில் அப்படின்னா நான் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா பெரிய ஸ்பூனாக எடுத்து 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோந்தை வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஒவ்வொரு ஸ்பூனாக பொரிச்சு எடுங்க. ஏன் அப்படின்னா அந்த கோந்து வந்து ஒட்டும் தன்மையுடையது, சட்டியில் வந்து நல்லா ஒட்டிக்கிறோம். அதை கிண்டாமல் விட்டோம்னாலோ இல்லை அதிகமாக சேர்த்துட்டோம்னாலோ நான் அந்த கடாயில் வந்து நல்லா பிடிச்சிக்கிறோம். அதனால் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டு அதை நல்லா வந்து பொரிஞ்சு நல்லா வரும். அந்த சமயத்தில் அதை வெளில எடுத்துடணும். இதே போல் மீதி இருக்க எல்லா கோந்தையுமே பொரித்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அப்புறமா அதே கடாயில் நம்ம வந்து நெய் கொஞ்சம் இருக்கும்ல, கோந்தை வந்து பொரித்து வெளில எடுத்ததுக்கப்புறமா நெய் கொஞ்சம் இருக்கும். அதே நெய்யில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க நட்ஸையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். வறுத்துட்டு இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. மறுபடிக்கும் அதே கடாயில் 3 கப் அளவுக்கு மக்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய தாமரை விதை, அதை வந்து சேர்த்துருங்க. தாமரை விதையில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த தாமரை விதையை அவங்களுடைய ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது, வெயிட் லாஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகும். இப்போ இதையும் நல்லா மொறுன்னு வரத்து வரைக்கும் வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து கடைகளில் நார்மலாகவே கிடைக்கிது. தாமரை விதைன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நம்ம பாப்கார்ன் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். தாமரை விதைகளை வறுத்ததுக்கப்புறமா 1 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சுக்குப்பொடி வந்து சேர்த்துக்கோங்க. சுக்குப்பொடி எதுக்குன்னா நம்ம வந்து ஹெவியான நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ அது சாப்பிடும்போது நம்ம வயிற்றுக்கு எந்த உபாதையும் வரக்கூடாதுல்ல, அதுக்காக சுக்குப்பொடி சேர்த்துருக்கோம். வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காயை நசுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறலாம். இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இந்த வெல்லத்துக்கு வந்து பாகு பதம் கரெக்டாக வந்து செக் பண்ணணும். ஒரு கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவோம்ல, லைட்டாக வெல்லத்தை கையில் தொட்டுட்டு இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் இந்த வெள்ளத்தோடு சேர்த்துடலாம். நான் அந்த மக்கானாவை மட்டும் லைட்டாக பொடி பண்ணி சேர்க்குறேன். அதாவது ரொம்ப பொடி பண்ணலை, கைட்டை லைட்டாக வந்து இப்படி நுணுக்கி விட்டு திருகி விட்டு சேர்க்குறேன். ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்குது. மற்ற இன்க்ரீடியண்ட்லாம் வந்து நம்ம உடச்சி வச்சுருந்தோம்ல, நட்ஸ்லாம் வந்து நம்ம சின்னதாக உடச்சி வச்சுருந்தோம். ஸோ அதனால் மக்கானாவை மட்டும் லைட்டாக கைட்டை வந்து இப்படி திருகி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துருங்க. இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் நான் கடையில் வாங்கின தேங்காய் துருவல் சேர்க்குறேன், அதனால் அப்படியே சேர்க்குறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்க்குறீங்க அப்படின்னா நல்லா வந்து வதக்கிட்டு வானலியில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் லட்டு, நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்துருச்சு. இதில் இப்போ லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய லட்டு ரெசிபி சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து வெளியில் கண்டதை வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் செய்து கொடுக்கலாம். அவங்களுடைய ஆரோக்கியமும் கெடாது, அதே சமயத்தில் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இன்னொரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.